வெல்கம் டு டெக் பவர் சொல்யூஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாஃப் சப்ராக்டர் யூஸ் பண்ணி எப்படி ஃபுல் சப்ராக்டர் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுன்றதை வெரிலாகில் செக் பண்ண போகிறோம். ஸோ சைலிங்ஸ் ப்ராடை ஓப்பன் பண்ணிப்போம். நமக்கு மொத்தம் 3 ஃபைல்ஸ் தேவைப்படும். ஹாஃப் சப்ராக்டர், ஃபுல் சப்ராக்டர் அண்ட் அதோட டெஸ்ட் பெஞ்ச் தேவைப்படும். ஸோ ஹாஃப் சப்ராக்டரில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம் ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். மாடியூல்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். அதில் ஏபி, டிஃப்ரென்ஸ் அண்ட் பாரோ யூஸ் பண்ண போகிறோம். ஏபின்றது இன்புட், டிஃப்ரென்ஸ் அண்ட் பாரோன்றது நமக்கு அவுட்புட். ஆல்ரெடி நம்ம இதுக்கான தனியான செப்பரேட் வீடியோ போட்டிருக்கோம் ஒன்று. ஸோ நீங்கள் அந்த மாடியூலே எடுத்து கூட நீங்கள் இதில் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு சேம் லாஜிக் தான் வரப்போகுது. டிஃப்ரென்ஸ்க்கும் சம்முக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வித்தியாசம் கிடையாது. ஏ எக்ஸ்ஆர் பி தான் இதற்கான ஃபைனல் அவுட்புட். அது தந்த பிறகு பாரோ யூஸ் பண்ணுறோம். ஸோ பாரோ எப்படி கிடைக்கும் நமக்கு? ஃபஸ்ட் இன்புட்டோட நெகேஷன் எடுத்துகிட்டு அதை செகண்ட் இன்புட் கூட ஆண்ட் கேட் பண்ணும்போது நமக்கான பாரோ கிடைக்கும். ஸோ இதுதான் ஹாஃப் சப்ராக்டர். ஸோ ஃபுல் சப்ராக்டர் எப்படி பண்ணுறது? நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஹாஃப் சப்ராக்டரோட ஃபைல் எடுத்து ஃபுல் சப்ராக்டரில் இன்க்ளூட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் இது ஒர்க் ஆகும், இல்லைனா இது யாராவது காமிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? மாடியூல் அசைன் பண்ண போகிறோம். ஏ, பி, பி இன், டிஃப்ரென்ஸ் அண்ட் பாரோ. இந்த 5த்தையும் நம்ம வந்து இன்புட் அண்ட் அவுட்புட்டாக செக்ரிகேட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு அடுத்து எனக்கு மொத்தம் 3 ஒயர் தேவைப்படும். டிஃப்ரென்ஸ் 1, பாரோ 1 அண்ட் பாரோ 2. ஸோ இது 3த்தையும் நான் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். அசைன் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொத்தம் 2 ஹாஃப் சப்ராக்டர். அந்த 2 ஹாஃப் சப்ராக்டரோட அவுட்புட்ஸ் எனக்கு ஆர்கேட் பண்ணும்போது எனக்கு கடைசியாக டிஃப்ரென்ஸ் அண்ட் பாரோ வரப்போகுது. ஸோ அது எப்படி வரும்னு பார்க்கலாம். HS1 அண்ட் HS2ன்னு நான் தனித்தனியாக டிஃபைன் பண்ணிக்கிறேன். HS1ல் ஏபின்ற இன்புட்ஸ் எடுத்து டேரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். அதோட அவுட்புட்ஸ் என்ன வரும்? எனக்கு டிஃப்ரென்ஸ் 1, பாரோ 1. இதுதான் 2 ஒயர்ஸ். ஸோ இப்போ எனக்கு அந்த 2 ஒயர்ஸ்லேருந்து டிஃப்ரென்ஸ் 1 எடுத்து HS2ல் கொடுக்குறேன். எனக்கு லாஸ்ட்டில் என்ன வரும்? எனக்கு டிஃப் அண்ட் BOR2ன்னு வருது. ஸோ டிஃப் வந்து நமக்கான ஆக்சுவல் அவுட்புட் டிஃப்ரென்ஸு. ஸோ பாரோ 2ன்றது நம்ம பாரோ 1 கூட ஆர்கேட் பண்ண போகிறதுக்கான அவுட்புட்டு. ஸோ பாரோ 1 அண்ட் பாரோ 2 ரெண்டுத்தையும் நான் ஆர்கேட் பண்ணுறேன். அந்த ஆர்கேட் ஃபங்க்ஷன் பண்ணும்போது எனக்கு கடைசியாக BORன்னு வருது. ஸோ அதுதான் என்னோட ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ் அண்ட் பாரோ அவுட்புட். ஸோ இதை நம்ம டெஸ்ட் பெஞ்சில் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ டெஸ்ட் பெஞ்ச் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதில் டைம் ஸ்கேல் ஓப்பன் பண்ணிவிட்டு 1NS/1PS போடுறோம். ஸோ மாடியூலில் ஃபுல் சப்ராக்டர் TBன்னு கொடுக்குறோம். டெஸ்ட் பெஞ்ச் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரெஜிஸ்டர் ஏபி பின்னு ஒயர், டிஃப்ரென்ஸ் அண்ட் பாரோ யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் செக் பண்ணியிருக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்களே, இந்த மாதிரி ஃபைல்ஸில் நம்ம ஒயர்ஸ் யூஸ் பண்ணுறோமே, அந்த ஒயர்ஸ் வந்து இன்புட்டுன்னு சொல்லியிருக்கோம். பட் டெஸ்ட் பெஞ்சில் வந்து அவுட்புட்ஸ்க்கு ஒயர்னு கொடுத்துருக்கோமே, அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம தர .v ஃபைல்ஸில், டிசைன் ஃபைல்ஸில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இன்புட்ஸ் எல்லாம் ஒயராகவும் அவுட்புட் ரெஜிஸ்டர்ஸாகவும் காமிக்கும். பட் டெஸ்ட் பெஞ்சில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இன்புட்ஸ்லாம் ரெஜிஸ்டர் ஆகும், அவுட்புட்ஸ்லாம் ஒயராகவும் வரும். ஸோ இதுதான் இதுக்கான டிஃப்ரென்ஸ். அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம ஃபுல் சப்ராக்டர் அப்படின்ற மாடியூல்லேருந்து தான் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கான யூனிட் அண்டர் டெஸ்ட்டை பண்ண போகிறோம். அந்த யூனிட்டை டெஸ்ட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான கீவேர்டு தான் UUT. ஸோ A, B இன், டிஃப்ரென்ஸ் அண்ட் பாரோ. இந்த 5த்தையும் நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு இனிஷியல் பிகின் கொடுத்துட்றேன். இனிஷியல் பிகின் கொடுத்த உடனே என்ன ஆகும்? நமக்கு இன்புட் வேல்யூஸ் தரணும். ஸோ எனக்கு 2⁻3 8 இன்புட்ஸ் தரப்போகிறேன். ஸோ இந்த 8 இன்புட்ஸ் தந்த பிறகு ஃபினிஷ் பண்ணி எண்ட் பண்ணிடுறேன். எண்ட் மாடியூல் கொடுத்த உடனே எனக்கு எண்ட் ஆகிடும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃப்ளோ நேவிகேட்டர் போக போகிறோம். ஃப்ளோ நேவிகேட்டர் போயிட்டு ரன் சிமுலேஷன் கொடுத்துட்டு ரன் பிஹேவியர் சிமுலேஷன் கொடுக்க போகிறேன். ரன் பிஹேவியர் சிமுலேஷன் கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆக போகுது? வேவ் ஃபார்ம்ஸ் ப்ரெடிக்ட் ஆக போகுது. ஸோ எனக்கு மொத்தம் 5 வேவ் ஃபார்ம் வந்திருக்கு. அந்த 5 வேவ் ஃபார்மே டிஃபால்ட்டாக க்ரீன் கலரில் இருக்கிறதால ஸோ என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் எனக்கு எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு. ஸோ மொத்தம் 8 இன்ஸ்டன்சஸ் 0 to 80 நியூட்டன் மீட்டர்ஸ் இருக்குது. 0 to 80 NS இருக்குது, அதாவது நானோ செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை முடித்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஓப்பன் எலாபரேட் டிசைன் போக போகிறோம். இந்த ஓப்பன் எலாபரேட் டிசைன் என்ன பண்ண போகுதுன்னா, நமக்கு மொத்த சர்க்கியூட்டையும் காமிக்க போகுது. ஸோ 2 பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2 பாக்ஸுமே ஹாஃப் சப்ராக்டர்ஸ் தான். ஸோ இந்த ஹாஃப் சப்ராக்டர்ஸை நான் இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணும்போது எனக்கு கொலாப்ஸ் ஆன சர்க்கியூட் வெளியே வரும். ஸோ 2 ஹாஃப் ஆடர்ஸ் இருக்குது. அந்த 2 ஹாஃப் ஆடர்ஸோட அவுட்புட்டும் எனக்கு லாஸ்ட்டில் ஆர்கேட் ஆகுது. இதுதான் எனக்கான அவுட்புட். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு, பாரோ வந்திருக்கு, ஏபி அண்ட் பின் இருக்குது. ஸோ 3 இன்புட்ஸ் அண்ட் 2 அவுட்புட். இவ்வளோ தான் ஃபுல் சப்ராக்டர் யூஸிங் ஹாஃப் சப்ராக்டர் இதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன். தேங்க்யூ.